17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல கோடை வெயில் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அப்போ கரண்ட், எலக்ட்ரிக் ஃபேன், ஏர் கண்டிஷனர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் எதுவுமே உருவாக்கப்படலை. அப்போ அரசர்களும் ஜமீன்தார்களும் பிரிட்டிஷ்காரங்களும் ஒர்க் பண்ணும்போது வெயில் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அப்போ அவங்க கண்டுபிடிச்சது தான் பங்கா அப்படின்னு சொல்றாங்க. பங்கானா என்ன அப்படின்னா, ஒரு துணினாலேயோ இல்ல மூங்கில்னாலேயோ இல்ல மரச்சட்டம்னாலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு விசிறின்னு சொல்றாங்க. அந்த விசிறிய அவங்க இருக்கிற ரூம்ல மேல கட்டி அதுல இருந்து ஒரு நீட்டான ஒரு கயிறு ரூமுக்கு வெளியே இருக்க மாதிரி விட்டுருக்காங்க. ரூமுக்கு வெளியே இருக்கிற கயிறை வெளியில இருந்து ஒரு தொழிலாளி நின்னுட்டோ இல்ல உட்காந்துட்டோ அந்த கயிறை இழுக்க இழுக்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த காத்து போகும். இந்த வேலையை செய்யறவங்க யாரு? இந்த வேலையை செய்யறவங்களுக்கு பேரு தான் பங்கா வாலா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முழு நேர வேலையா இந்த ஒரே வேலையை செய்யறவங்களை தான் பங்கா வல்லா அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் ஏழை மக்கள் தான் குறைஞ்ச சம்பளத்துக்கு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அப்போ கரண்ட் வசதி அந்த மாதிரியா இல்லாத காரணத்தினால காத்தை உருவாக்க யூஸ் பண்ணப்பட்ட ஒரே சக்தி மனுஷனோட உழைப்பு. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டு முடிவுகள்லையும் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் தான் எலக்ட்ரிக் ஃபேன் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் அது உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பங்கா அப்படின்ற ஒரு முறையே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் விசிறியோட வரலாறு மட்டும் கிடையாது. தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல ஒரு மனுஷனோட உழைப்பு தான் மற்றவங்களோட வசதியாவே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த வரலாறை மனித உழைப்பிலிருந்து இயந்திரங்களின் காலத்திற்கு ஒரு உலகம் எப்படி மாறியது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா பார்க்கப்படுது.